ஹை கைஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைலாக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். என்ன ப்ராசஸ்ன்றதை பாருங்கள். வெப்சைட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம். ஓகேவா? இதோட வெப்சைட் என்ன அப்படின்னா, நான் ஆதார்னு சொல்லி சர்ச் பண்ணி இங்கே பாருங்கள், UIDIA. ஓகேவா? இதுதான் வந்து சாஃப்ட்வேர், இது வெப்சைட். ஓகேவா? UIDAI.government.in இதுதான் வந்து வெப்சைட்டு. இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கொடுத்தவனே வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. தமிழா, இங்கிலீஷா, என்ன லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கிலீஷ்னு கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? பட் இப்படி தான் வந்து நம்ம இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது. இது வந்து ஆதார் கார்டு சைட்டு. இந்த சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதை நம்ம எப்படி ஃபர்தராக நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் வச்சு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் ஆனால் ஃபோன் நம்பர் அதில் லிங்க்கில் இருக்கணும். அந்த ஃபோன் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ மை ஆதார்னு இருக்குல்ல, அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண வேணாம். மவுஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாலே உங்களுக்கு அந்த கீழே எல்லாமே ஷோ ஆகும். பாருங்கள், இப்போ நான் ஒரு செக்ஷனாக காமிக்கிறேன் பாருங்க. ஒரு செக்ஷனுக்கும் ஒரு இது வருதுங்களா? அதேமாரி மை ஆதார்ன்ற அந்த செக்ஷனில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? பட் ஓப்பன் ஆகி என்ன காமிக்குதுன்றதை பாருங்கள். ஆதார் நம்பர் அண்ட் என்வாயன்மெண்ட் நம்பர் அண்ட் விர்ச்சுவல் ஐடி. அங்கே மேலே பாருங்கள், 12 டிஜிட்டல் ஆதார் நம்பர், 16 டிஜிட்டல் வெர்டிக்கல் நம்பர், விர்ச்சுவல் நம்பர், அடுத்தது 28 டிஜிட்டல் என்வாயன்மெண்ட் நம்பர். ஓகேவா? இப்போ ஆதார் கார்டு நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் போட்டுட்டு எடுத்துக்கலாம். மொத்தம் 12 டிஜிட்டல். ஓகேவா? 12 டிஜிட்டல் நம்பர் ஆதார் கார்டை போட்டு கேப்சர் கோடை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தா நமக்கு வந்து ஓடிபி வரும். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் என்வாயன்மெண்ட் ஐடி நம்பர்னு இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபார்ம் வந்து எதாவது கரெக்ஷன் பண்ணியிருப்போம், இல்லை புதுசாக ஆதார் கார்டு பிடிச்சிருப்போம், அதில் வந்து காமிக்கும். உங்களுக்கு சைடில் காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஃபார்ம் இதில் வந்து என்வாயன்மெண்ட் நம்பர் போட்டிருக்கும். அதில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த 14 டிஜிட்டல் நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் EID டேட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி உங்களோட டேட்டு, அடுத்து EID டைம்ன்றதுல உங்களோட டைம் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா? பட் ஆனால் என்வாயன்மெண்ட் நம்பர் ஐடி எப்படி போட்டோம்னா, என்வாயன்மெண்ட் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பரை மேலே போட்டுட்டு அடுத்தது டேட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து டைமிங் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கேப்சராக கொடுத்து நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான இது வந்து ஓடிபி சென்ட் ஆகும். எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுமோ அதுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னா அந்த விர்ச்சுவல் ஐடி, இது என்ன ஆதார் கார்டு நம்பர் கீழே வந்து காமிக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, சைடில் காமிக்க தெரியுங்களா? அதுதான் வந்து அந்த விர்ச்சுவல் ஐடி. எந்த ஐடி நம்பரை கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து 16 டிஜிட்டல் நம்பர் வரும். ஓகே, அந்த 16 டிஜிட்டல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சர் கோடை போட்டுட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாகிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் ஃபோன் நம்பர் முதல்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. மெயினாக உங்கள் ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணிடும். அந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸ்ல இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து லிங்க் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ. இப்போ நான் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் முதல்ல டைப் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ என்னோட ஆதார் கார்டு நம்பர் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சரா கோடு இருக்குது. அந்த கேப்சரா கோடு சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம என்ட்ரு பண்ணோம். இப்போ அந்த கேப்சரா கோடை பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள். அப்படி தெரியல எனக்கு அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா XE49H ஓகே, இந்த மாதிரி வாய்ஸ் மூலிமா நம்ம கேட்டு அதை டைப் பண்ணிக்கலாம். அப்படி பக்கத்தில் இருக்க அந்த ரவுண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணால் வேறு டெக்ஸ்ட் வரும், அதை வச்சு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கிறத பார்த்துட்டு டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஓடிபி சென்ட் ஆச்சுன்னு வருது பாருங்கள். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிட்டேன். அங்கே ரீசென்ட் ஓடிபி பக்கத்தில் செகண்ட் ஓடு பாருங்கள், 49 செகண்ட், மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டணும். 6 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துருச்சு. அந்த ஓடிபி வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், டியூ த வாண்ட் மாஸ்க் ஆதார். இதை மாஸ்க் ஆதார்னா உங்களுடைய நம்பர் 4 நம்பர் ஃப்ரண்ட்டில் இருக்க 4 நம்பர் மட்டும் தெரியும், மீதி எல்லா நம்பருமே இன்டின்ட்டாக தெரியும். அந்த மாதிரி ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணுறதால தான். அப்போ நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதில் எதுவும் கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? நல்லா போச்சுங்க. அந்த மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் கீழே கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிரிண்ட் அவுட் போடலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல்குள்ளே போயிட்டேன். இப்போ என்னோட பிடிஎஃப்லேயே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். என்ன சார், நம்ம வந்து ஆதார் கார்டில் நாம் எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல, நம்ம எப்படி நமக்கு கேட்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
இப்போ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே கூட கொடுக்குறேன். என்ன விஷயன்றத உங்களுடைய நேமில் இருக்க ஃபர்ஸ்ட் 4 லெட்டரு கேப்ஸ் லெட்டர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்க வருஷம், ஓகேவா, உங்களோட இயர் மட்டும் உங்கள் 4 லெட்டர் நேமில் இருக்க 4 லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரு அடுத்து வருஷம் போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம புது கார்டு கூட போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.